இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்துவோட அக்கா கல்யாணம் நடந்துச்சா இல்லையானே தெரியலையே. பாவம் இந்து அக்கா. பிரச்சனை இல்லாம கல்யாணம் முடிச்சா சந்தோஷம் தானே. ஆனா என் புருஷன் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரே, அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற அவனை நினைச்சா எனக்கு ஒரு ஐடியா. சித்தி, என்ன சித்தி பண்ண போறீங்க? ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ என் கூட வா சொல்றேன். வா, சைலண்டா வா. கடவுளே, அந்த பொண்ணுக்கு எப்படியாவது கல்யாணம் நடந்திருக்கணும். சித்ரா கல்யாணத்தை நான் மட்டும் போன் பண்ணி நிறுத்தாம இருந்திருந்தா இந்நேரம் இந்துக்கு 10 லட்சம் பணத்தை என் புருஷன் கொடுத்திருப்பாரு. இந்துவோட அக்கா கல்யாணம் நல்லபடியா நடந்திருக்கும். என்னாலதான் எல்லாமே இப்படி ஆகி போச்சு. கொடுத்த பணத்தையும் உடனே திருப்பி வாங்கிக்கிட்டாங்க. அதான் இந்து இவ்ளோ கஷ்டப்படுறா, பாவம். சித்தி, எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? கத்தாத. எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அமைதியா இரு, கேள்வியெல்லாம் கேட்க கூடாது. என்ன நடக்குதுன்னு ஷார்ப்பா கவனி. அந்த இந்துவோட அக்கா கல்யாணம் நின்னு போய் பெரிய பிரச்சனையாகி பெரிய கலாட்டா இருக்குமே. அந்த கிழவன் அவன் பொண்ணுங்களும் அழுது தவிக்கிறத என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு. மிஸ் பண்ணிட்டோமே. என்ன சித்தி? என் வீட்டுக்காரன் சிரிச்சாலே வில்லங்கந்தான். அந்த ஆளே ஒரு வில்லங்கந்தான். அதுலயும் அவரு சிரிச்சா என்ன அமைதியா இருக்கீங்க? எல்லாமே என் கைய மீறி போயிடுச்சு. அந்த இந்து எப்படியோ 10 லட்சத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டா. என்ன என்ன சொன்னீங்க? சூப்பர். என்ன சித்தி ஆச்சு? எனக்கு புரியல. ஐயோ, என் புருஷன் டென்ஷன் ஆகுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்து ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். அவ அக்காவுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. என்ன என்ன சொல்றீங்க? எப்படி எப்படி 10 லட்சம் 10 லட்சம் அவளுக்கு எப்படி கிடைச்சது? அது எனக்கு எப்படி தெரியும்? கடைசி நேரத்துல எப்படியோ கொண்டு வந்துட்டா. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அவளுக்கு எப்படியாவது அழிச்சலன்னு பார்த்தா தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. விட மாட்டேன், அவனை விடவே மாட்டேன். ஐயோ, எப்படியோ கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு. ஆமா சித்தி, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி வாங்க, அம்மா கிட்ட சொல்லுவோம். வாங்க. ஐயோ, அக்கா கிட்டியா? ஐயோ, வரேன். சித்தி வாங்க வாங்க. அக்கா, சமைக்கிறீங்களாக்கா? ஆமா ஆமா, சமைக்கிறீங்க தான். அக்கா, ஒரு சந்தோஷமான நியூஸ்க்கா. என்னம்மா சந்தோஷமான விஷயம்னு சொல்றோம், என்னன்னு கூட கேட்க மாட்டீங்க? அக்கா, இந்துவோட அக்காக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்து எப்படியோ 10 லட்சம் ரூபாய் பணத்தை புரட்டி ரெடி பண்ணி கொடுத்துட்டா. சொன்னேன்ல, எப்படி உருன்னு மூஞ்சி வச்சிருக்கு பாரு உங்க அம்மா. எப்படியோ அந்த பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சே, அதுவே எனக்கு போதும். கடவுளே,
இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. மாப்ள மாமா இன்னொரு டம்ளர் சாப்பிடுறீங்களா? இல்ல மாமா வேணாம். அப்பா இந்த சந்தோஷமான விஷயத்த தீனா ஐயா கிட்டயும் ஜெயந்தி அக்கா கிட்டயும் சொல்ல மறந்துட்டோமே. முதல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். அம்மா மாமா இதுதாம்மா ஃபோன் பண்றா. கொடுங்க மாமா. இந்து ரொம்ப சந்தோஷம். நீ என்ன சொன்னியோ அதை சாதிச்சு காட்டிட்டேன். சரி, பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருக்காங்க? பாலும் பழமும் சாப்பிட்டாங்களா? உங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருல? உங்களுக்கு எல்லாமே தெரியுமாக்கா? எப்படி தெரியும்? அதெல்லாம் அப்படிதான், எனக்கு எல்லாம் தெரியும். கருணா தான் எப்படியோ 10 லட்சம் ரூபாவை ரெடி பண்ணி கொடுத்தான். இப்ப எங்க அக்காவோட கல்யாணம் நல்லபடியா நடத்தி முடிச்சாச்சுக்கா. ஐயா கிட்ட போனை கொடுக்குறீங்களா? அது தரேன் மாமா, பேசுங்க. ரொம்ப சந்தோஷமா. சாதிச்சு காட்டிட்ட. என்னாலதான் உனக்கு உதவி பண்ண முடியல. ஐயோ பரவாயில்லங்கய்யா. அப்புறம் பொண்ணையும் பையனையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாமா, ஒரு நாள் விருந்து வச்சிடலாம். சரிங்கய்யா. பாத்தியா, பசங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரிஞ்சும் குசும்புதான மாமாக்கு. அவ்வளவு செஞ்சும் அவ அக்கா கல்யாணத்தை நடத்திட்டாங்க. எப்படி 10 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணா? அது தெரிஞ்சிருந்தா தடுத்திருக்கலாமே. இவ்வளவு பிளான் பண்ணியும் அவ அக்கா கல்யாணத்தை நடத்திட்டால. விடக்கூடாது, விடக்கூடாது. இங்க பாருங்க, இனிமே எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. ஏதாவது பிளான் பண்ணி முதல்ல அவ அக்காவை எப்படியாவது வெளில அனுப்பு. இந்துவும் அவ குடும்பமும் சந்தோஷமாவே இருக்கக்கூடாது, சந்தோஷமாவே இருக்கக்கூடாது. ஆமா ஆமா, அவங்க இருக்கவே கூடாது. நீங்க சொன்னதுதான் சரி. அக்கா தங்கச்சி 2 பேருமே ஏதோ பெரிய சாதனை செஞ்ச மாதிரி பெருமையா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு முடிவு கட்டுறேன்.